கோவை விமான நிலையத்தினுடைய பின்புறத்துல சூப்பர் டாக்கிஸ் மாதிரி ஒருத்தன் மினி டாஸ்மார்க்கை நடத்துறான். அவன் பார் வச்சிருக்கான், மிக்சர் பாக்கெட் வச்சிருக்கான், உள்ள இருந்து சரக்கு வேணுது அந்த பசங்கள்லாம் போட்டு உடைக்கிறாங்க. நீ காணொலி வந்திருக்கு. அதை ஏன் இந்த போலீஸ் அதிகாரிகள் கண்காணிக்க வைக்கலன்னு தான் நமக்கு கேள்வி. ரெண்டாவது, நீங்க இப்ப சொல்றீங்க பாருங்க, ரோந்து பிளேஸ் தான் பின்னாடி போலீஸ் வர முடியுமா? அங்கிருந்து கூப்பிடும் தூரம் தான் இது இருக்கு. நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு, பெண்கள் ஹாஸ்டல்ஸ் இருக்கு, மற்றது இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. அந்த சம்பவம் இடத்துல இருந்து கூப்பிடுற தூரத்துல தான் பெண்கள் ஹாஸ்டலும், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலும், மற்ற ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலும் இருக்கு. அந்த ஹாஸ்டலுக்கான பாதுகாப்புன்றது கேள்விக்குறி தானே. இன்னைக்கு ஒரு பிரைவேட் காலேஜ்ல காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு நடந்து ஒரு வடமாநில பொண்ணு நடந்து வரப்ப ஒருத்த பின்தொடர்ந்து போய் கையை போய் செலுத்து பெரிய அசம்பாவம் நடந்துச்சா இல்லையா? அதுக்கப்புறம் கோர்ட்டு ஆர்டர் பண்ணிச்சு, எவ்வளவு இதுல இருக்கோ சிசிடிவி போது இல்லாம வெளிச்சங்களை கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லா காலேஜும் ஒரு காட்டுள்ள தானங்க இருக்கு. நீங்க கேம்பஸ்ல போய் நீங்க போய் அடையிறதுக்கே 1 கிலோமீட்டர் நடக்கணுமா இல்லையாங்க? ஒரு காட்டுள்ள நடந்து போய் தான் கேம்பஸ் அடைய முடியும். அப்படிதானே இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த ரோல கொண்டு வந்தாங்க. இப்ப ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் யார் அந்த சார்ன்ற கேள்விக்கே விட இல்லை. ஞானசேகரன் சும்மா அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாத பண்றப்ப இந்த மாதிரி சமூக விரோதிகள் இப்படி பண்ணலான்ற தைரியத்தை போலீஸ் கொடுக்குறதா இல்லையா? நான் சொல்றேன், நீங்க சுட்டு பிடிக்கிறீங்களா? இப்படி பண்ணா சுடுவாட பயம் ஏன் அவனுக்கு அப்ப இல்லை? அப்ப ஏன் இல்லை? அவன்கிட்ட அங்க சரக்கு கிடைச்சிருக்கு. அவனுக்கு அந்த சம்பவம் நடந்த நியரஸ்ட் பேஸ்ல அவன் தன்னை மீறி குடிக்கிறான் சரக்க. அதை மட்டும் குடிச்சிருக்கான கஞ்சா கிடைச்சிருக்கு. கஞ்சா இல்லாம அந்த வேலை பண்ண முடியாது. சிந்தட்டிக் ட்ரக் இல்லாம யாருமே இவ்வளவு கொடூரமான செயலை செய்ய மாட்டாங்க.